ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்வீட் சாப்பிடணும் போல் உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நல்ல ஒரு ட்ரையான கடாயில் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சுட்டு இப்போ இந்த பாசிப்பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசிப்பயிருக்கு பதிலாக இதே அளவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இருக்குல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாசிப்பயிறு கூட வாசனைக்கு ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் இப்போ நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க. எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போ அப்படியே சேர்த்துருக்கேன். மிக்ஸி வந்து இப்போ இப்படியே போட்டால் கூட அரைச்சிடும் என்னோடய மிக்ஸி. இப்போது ஒரு பெரிய சைஸ் தேங்காய் அரை மூடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கோம். இந்த பச்சரிசி இல்லை, பச்சரிசி மாவாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பின்னாடி சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்க போகிறீங்கன்னா இந்த தேங்காயை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஊற வச்சுருக்கிற பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தேவைப்படுற அளவுக்கு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் இருந்தாலே போதும். இப்போது நெய் ஹீட்டான பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த ரெசிபி சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இதில் நம்ம இந்த கடாயில் சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட போகிறோம். பாசிப்பயிறு சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் ஒரு மாதிரி அது வேக வேக ஒரு க்ரீனிஷாகவும் ஒரு க்ரீன் கலரும் நமக்கு கிடைக்கும். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த நெய்யில் நல்லா வதக்கி கிண்டி விடுங்க. நீங்கள் பச்சரிசி சேர்க்கலை அப்படின்னா தேங்காயை மட்டும் அந்த பாசிப்பயிரோடு சேர்த்து அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்வீட்னஸ்க்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வெல்லத்தை கரைச்சி நல்லா திக்கான பாகாக கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளை பாகிலேருந்து ஒரு கப் அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெல்லம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் உடச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். தேங்காய் 1 கப் வருது, நீங்கள் கட் பண்ணிவிட்டு அளந்து பாருங்கள். தேங்காயை ஏதாவது ஒரு கப்பில் இல்லை பவுலில் 1 கப் வருதுன்னா அதே அளவுக்கு உடச்ச வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்ச பிறகு இதில் வடிகட்டிக்கோங்க. நான் வந்து வெல்லம் ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி நல்லா திக்காக கொதிக்க வச்சு பாகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து நல்லா 1 கப் அளவுக்கு வெல்லம் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ, ஜாஸ்தியாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, இல்லை மைல்டாக வேணும்னா மைல்டாக சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்னுமே கூட கொஞ்சம் வெல்ல பாகு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெல்லம் நீங்கள் டேரெக்டாக கரைச்சி அப்போ தான் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ இதுக்கப்புறமா இடையில ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் உங்கள் விருப்பம் போல் நெய் சேர்த்து இதை வந்து நல்லா திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும், நம்ம பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளற போகிறோம். சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டு வந்துடும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுங்க. இப்போ இடையில நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளறும் போது உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அதே சமயம் உங்களுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது திக்காகி வர வர அந்த தேங்காயோடைய வாசனை நல்லா கமகமன்னு அந்த ஸ்வீட்டில் வந்து உங்களுக்கு வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா திக்காகி வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரமே டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த ஸ்வீட்டு. நீங்கள் நினச்ச உடனே செஞ்சிடலாம்.
குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. பாசிப்பயிரெலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் அப்பப்போ இடையில சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை நல்லா ஆறின பிறகும் சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டாலுமே இந்த ஸ்வீட்டு ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.